இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று நம்ம மத்தியிலே திரு பிரபு அவர்கள் மீண்டும் வந்திருக்கிறார். திருச்சபைக்கு பல ஆண்டுகள் கழித்து வந்திருக்கும் போதகரையும் அவருடைய துணைவியாரையும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வரவேற்கின்றோம். இந்த ஆராதனை இன்று வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, மெதடிஸ்ட் திருச்சபைகளில் முக்கியமான ஞாயிறுகளில் ஒன்றான கவனன் சண்டே, உடன்படிக்கை ஞாயிறாக இன்று நாம் அனுசரிக்கின்றோம். இன்று நாம் கிறிஸ்தவர்களாக நமக்குள்ள கடமைகளை, பொறுப்புகளை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக நம் அர்ப்பணிப்பை, பற்றுறுதியை புதுப்பித்து கொள்ளும் நாளாக இதை நாம் அனுசரிக்கின்றோம். ஜெபம், வேத வாசிப்பு, ஊழியம் செய்தல், தவறாது ஆராதனைக்கு வந்து பங்கு பெறுதல், வேதத்தை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, தியானிக்க முயற்சி செய்தல், சபைக்கென காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கிரமமாக கொடுத்தல், இவற்றின் மூலம் அந்த அர்ப்பணிப்பை, கடமையை நிறைவேற்ற நாம் இன்று முற்பட வேண்டும். திரு ஜான் வெஸ்லி இதை முக்கியம் என கருதினார். மெதடிஸ்டான நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த கவனன் சண்டே மிக முக்கியமானதாக இருக்கின்றது. நம்மை அர்ப்பணிக்க, கிறிஸ்துவிடம் இன்னும் கிட்டிச் சேர, சபையை தாங்க, சபை ஊழியங்களிலே பங்கு பெற, சபைக்கு இன்னும் அதிகமாக கொடுக்க நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கின்றேன். சபையார் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சங்கீதம் 25 வசனங்கள் 4 முதல் 10 வரை. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சபையார் தயவு செய்து அமர்ந்து ஜெப சிந்தனையிலே தொடர்ந்து இருப்போம்.
அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வேளையிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்குரியது கர்த்தாவே. சுவாமி, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த வருடம் முழுமையும் கண்ணின் மணியை போல காத்து கொண்டீங்களே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. சுவாமி, எங்களுடைய குடும்பங்களிலே அன்பும் சமாதானமும் இருக்கத்தக்கதாக காத்து கொண்டீரே ஆண்டவரே, அதற்காக நன்றி. சுவாமி, ஆபத்து வேளைகளிலே துணையாக வந்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, நோயுற்ற வேளைகளிலே சுவாமி நல்ல மருத்துவராக நீர் சோம் கொடுத்துரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. சுவாமி, வேலை இடங்களிலே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, அன்பு பிதாவே, இந்த ஆராதனை இன்று கர்த்தாவே நற்கரனை ஆராதனையாக இருப்பதனால் கர்த்தாவே சுவாமி, நாங்கள் நற்கரணையில் பங்கு பெறும் பொழுது கர்த்தாவே சுவாமி, பாவிகளாக பங்கு பெறாதபடி ஆண்டவரே மனம் திரும்புதலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே. எங்கள் பலகீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. சுவாமி, உமக்கேற்ற நல்ல சாட்சிகளாக வாழ எங்களுக்கு நீர் கிருபையாய் உதவி செய்யும் அப்பா. அன்பு பிதாவே சுவாமி, இன்று நாம் உடன்படிக்கை ஞாயிறாக இன்று அனுசரிக்கும் பொழுது எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, உம்மிடத்தில் இன்னும் அதிகமாக கிட்டி சேர்க்க சுவாமி, உம்மை நோக்கி பார்க்க சுவாமி, உமக்கேற்ற கிறிஸ்தவ ஜீவியம் வாழ ஆண்டவரே. சுவாமி, திருச்சபையிலே எங்களுடைய பங்கை நாங்கள் ஆற்ற கர்த்தாவே, ஊழியங்களை செய்ய கர்த்தாவே, காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கிரமமாக கொடுக்க கர்த்தாவே சுவாமி, எங்களுடைய நேரத்தையும் தாளந்தையும் மக்கென்று கொடுக்க நீர் கிருபையாய் உதவி செய்யும் அப்பா. ஒவ்வொருவரோட உள்ளத்திலும் நீர் பேசியருளும் ஆண்டவரே. சபைக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக சுவாமியின் முன் வந்து சுவாமி ஊழியம் செய்யவும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் கிரமமாக கொடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்யும் அப்பா. உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரோடும் கூட நீர் இடைப்படும் ஆண்டவரே. வந்த யாரும் கர்த்தாவே வெறுமையாகி திரும்பி போகாதபடிக்கு ஒவ்வொருவரோடும் நீர் பேசியருளும் அப்பா. என்று ஆராதனைக்கென்று சுவாமி உழைத்திருக்கும் ஒவ்வொருவரையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனை முழுமையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் நல்ல விதமாக நடக்கும். உமது நாமம் மகிமைப்பட நீர் கிருபையாய் உதவி செய்யும். உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சபையார் தயவு செய்து எழுந்து நின்று தொடக்க பாடலை பாடுவோம். என் தேவனே என் மகத்துவ கிரிகள்.
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் பொதுவான பாவ அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். அனைவரும் சேர்ந்து திரையில் காணப்படும் பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம். ஆதி
சபையார் தயவு செய்து அமருங்கள். சிறுவர்கள் மற்றும் வாலிபர்களுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர் முன்பாக வரும்படியாக அழைக்கிறேன். நாம் இப்பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபத்தை ஏறெடுப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இதோ இந்த திருச்சபைக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற கிருபைக்காக நன்றி. கடந்த வருடம் முழுவதுமாக உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் ஆண்டவரே, இந்த சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, பிள்ளைகளினுடைய படிப்பின் காரியங்களிலே நீர் இவர்களோடு உடனிருந்தீரே, ஸ்தோத்திரிக்கின்றோம். இப்பொழுதும் இந்த வருடத்தில் இந்த புதிய கல்வி ஆண்டை துவக்கும் பொழுது ஆண்டவரே, இப்பிள்ளைகளோடு நீர் தொடர்ந்து இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளை நீர் தொடர்ந்து காத்து வழி நடத்தியருளும், பலப்படுத்தியருளும். குறிப்பாக புதிய பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அந்த பள்ளிக்கூடங்களுடைய காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளவும், ஆண்டவரே, நல்ல நண்பர்களை பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்துள்ளோம். தேவரீர், இவர்கள் யாவரும் பிறருக்கு ஆண்டவரே நல்ல நண்பர்களாக இருக்கவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஜீவிக்கும்படியாக இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக தொடும், ஆசீர்வதியும். வாலிபர்களுக்காகவும் விசேஷமாக உம்மிடத்துல வருகிறோம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். படிப்பின் காரியங்கள், உத்தியோகத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இருந்து அவர்களை தொடர்ந்து காக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், இந்த சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர் உம்மிலே வளர, விசுவாசத்திலே வளர ஆண்டவரே, அவர்கள் தேவரீர் தங்களை உமக்கென்று ஒப்புக் கொடுக்க கிருபை செய்தருளும். அநேக காரியங்கள் அவர்களை ஈர்க்கும் பொழுது அவைகளிலிருந்து விடுபடவும் ஆண்டவரே உம்மிடத்தில் வரவும், உம்மிலே நிலைத்திருந்து உம்மிலே வளர கிருபை செய்தருளும். இந்த பிள்ளைகளே எல்லா விதமான நாச மோசங்கள் தீமைகளிலிருந்து விலக்கி மீட்டு காத்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலே நிரப்பியருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே இருக்கின்றோம் என்பதை இவர்கள் ஒவ்வொரு சமயத்திலும் உணர கிருபை செய்தருளும். நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. சுகத்தோடு பலத்தோடு காத்து கொள்ளுகிற கிருபைக்காக நன்றி. கொடுக்கின்ற ஞானத்திற்காக ஆண்டவரே, விவேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்கிற கிருபைக்காக நன்றி. பெற்றோரையும் நீர் வழிநடத்தி காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். தொடர்ந்து ஜெபத்துக்காக வருகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். Sana
கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். அற்புதங்கள் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம். நித்தியமானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் பாடினோம், லேசான காரியம், பலனுள்ளவன் பலனுள்ளாதவன் யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். மனித கண்களிலே ஞானத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இவைகள் கூடாது, இது முடியாது. ஆனால் உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சர்வ வல்லவர் நீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீர் மாறாதவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம். தேவாதி தேவனாய், கர்த்தாதி கர்த்தராய், ராஜாதி ராஜாவாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். மாறாதவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகாவாக இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறதற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்து நன்றி அறிதலோடு உம்மை துதித்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் மீது நீர் பாராட்டுகிற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பினை, அந்த உடன்படிக்கையின் அன்பினை உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக அதை நீர் நிறைவேற்றினீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் உடன்படிக்கை ஞாயிறாக அனுசரிக்கிற வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் மீண்டுமாக எண்ணி பார்க்கிறோம். மாறாதவர், உம்முடைய வாக்கு மாறாதது, உம்முடைய உடன்படிக்கை மாறாதது, உம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றின ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்களும் இந்த நாளிலே உடன்படிக்கை செய்ய இருக்கின்றோம். ஆண்டவரே, ஜாக்கிரதையாக உணர்ந்து செய்ய கிருபை செய்தருளும். ஏதோ செய்ய வேண்டும் என்று செய்யாமல் ஜீவனுள்ள ஆண்டவரிடத்துல இந்த உடன்படிக்கையை நாங்கள் செய்கிறோம் என்பதை உணர்ந்து, ஆண்டவரே, மனிதனுக்கல்ல உம்மிடத்திலே நாங்கள் செய்கிறோம் என்பதை உணர்ந்து செய்து கடைசி வரைக்கும் உண்மையாயிருக்க எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியும் அந்த பலனையும் தாரும். நீர் எங்களோடு வழிநடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, நமக்கு தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தி வந்திருக்கிற தயவுக்காக நன்றி. தேவரீர், இந்த ஆண்டிலே நாங்கள் என்ன செய்ய நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அக்காரியத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக ஆண்டவரே நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தின் வாழ்க்கையிலும் திருச்சபையாகவும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை மீட்டு காத்துக்கொள்ளும். பாவ காரியங்களிலிருந்து எங்களை விலக்கி மீட்டருளும். மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணி அநேக காரியங்கள் நாங்கள் செய்யும் பொழுது உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்து விடுகிறோம் என்பதை நாங்கள் உணராமல் இருக்கின்றோம். கர்த்தாவே, எங்களுக்கு உணர்த்தி அருளும். அக்காரியங்களை நாங்கள் நிறுத்த கிருபை செய்தருளும். மனிதர்களை நாங்கள் விக்கிரகங்களாக ஆக்காமல் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனாகி உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கின்ற பிள்ளைகளாக செயலிலும் நடத்தையிலும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையிலும் எல்லாவற்றிலும் நீர் ஒருவரே ஆண்டவர் என்பதை நாங்கள் ஒப்புக்கொண்டு அப்படியாக நாங்கள் ஜீவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுக்கு துணையாக நிற்கின்றவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே. இந்த வருடத்தில் புது காரியங்கள் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் எடுத்து செய்ய எங்களுக்கு அந்த ஞானத்தை தாரும். எங்களை நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய கரத்திலே தேவரீர் நாங்கள் எங்களை ஒப்புவிக்கின்றோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, திருச்சபையிலே அநேகர் கர்த்தாவே பிரயாணம் செய்தார்கள். இந்த ஓய்வு நாட்களிலே அவர்கள் பிரயாணம் செய்த அநேகர் தங்களுடைய விடுமுறை முடித்து பிரயாணம் முடித்து இங்கு வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிரயாணங்களிலே நீர் உடன் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் சென்ற இடத்திலே அவர்களை சுகபத்திரமாக காத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே,
மீண்டுமாக இங்கு வந்து தொடர்ந்து அவர்கள் செய்ய இருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் நீர் இவர்களை வழி நடத்துகிற உம்முடைய மகா பெரிய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த புதிய வருடத்தில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு செல்லுகிற வேளையில் ஆசிரியர்களுக்காக விசேஷமாக இடத்துல வருகிறோம். ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொருவரையும் தேவரீர் நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும், நீர் அவர்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளும். இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா விதத்திலும் இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க இவர்களை நீர் பலப்படுத்தியருளும், நீர் வழி நடத்தியருளும். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இவ்வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக இடத்துல நன்றி செலுத்தி வருகிறோம். மிஸ் ஜொஹானா லீடாக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்ஸஸ் ராமியா ஆல்ஃப்ரெடுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ் நதாஷா நமீராக்காக நன்றி செலுத்துகிறோம். மிஸ்டர் ஜோஷ்வா ரவீந்திரனுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு பிறந்த நாளை காண நீர் செய்த கிருபைக்காக நன்றி. இவர்களுக்கு நீர் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி. இந்த ஜீவனை நீர் காத்த கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி. இவர்கள் கர்த்தாவே, இந்த ஒரு புதிய வருடம் தேவரீர் இது உம்முடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருக்க இவர்களை நீர் வழி நடத்தியருளும். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உமக்கு நன்றி செலுத்துகிற வேளையில தங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க இவர்களை நீர் தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். அப்படியாக தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவினையும் கொண்டாடுகின்ற தம்பதியருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திரு குருசாமி வெளிச்சாமி, திருமதி சுபலட்சுமி ராமச்சந்திரனுக்காக, திருமதி ராபர்ட் தேவ சகாயம் அவர்களுக்காக, திரு பால்ராஜ் பெஹின் தேவராஜன், திருமதி ஸ்வீட்டி எஸ்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தம்பதியர்களை நீ தொட்ட கிருபைக்காக நன்றி. கணவன் மனைவியாக இணைத்ததற்காக நன்றி. குடும்பத்தை ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக வழி நடத்தின தயவுக்காக நன்றி. தொடர்ந்த ஆண்டவரே, இந்த தம்பதியர் எல்லாவற்றிலும் உம்மை சார்ந்திருக்கவும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் இவர்களுக்கு கொடுத்த இந்த தாம்பத்திய வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் உம்மை மகிமைப்படுத்த தங்களை ஒப்புக் கொடுக்க ஆண்டவரே, பிள்ளைகளை வழி நடத்தியருளும். நீர் இவர்களை காக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்படியாக ஆண்டவரே, இவ்வேளையிலே நன்றி செலுத்த வந்திருக்க உம்முடைய பிள்ளைகளுக்காக இவர்கள் ஏறெடுத்த ஜபங்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்ட தயவுக்காக நன்றி. அவர்களோடு சேர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தொடர்ந்து இவர்கள் நன்றியறிதலோடு இருக்க கிருபை செய்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த நன்மைகளை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே இவ்வேளையில கர்த்தாவே, ஜப விண்ணப்பங்களோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். இவர்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீர் அறிந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாஞ்சையோடு விசுவாசத்தோடு வந்து இடத்துல தங்களுடைய ஜபங்களை ஏறெடுக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அவருடைய ஜபங்களுக்கு நீர் பதில் தாரும் சுவாமி. நீர் கொடுக்க போகிற பதிலுக்காக ஆவலோடு காத்திருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளும். உம்முடைய நேரத்தில் நீர் பதில் கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, உமக்காக காத்திருக்க அந்த விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட கிருபை செய்தருளும். நீர் வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டிற்காக, அதனுடைய போதகர்களுக்காக, சபைகளுக்காக, பொறுப்புகளில் இருப்பவர்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஒவ்வொரு சபையினருக்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை இந்த சிங்கப்பூர் தேசத்திலும் மற்ற இடங்களிலும் நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தி காத்துக்கொள்ளும். சிங்கப்பூர் தேசத்துக்காக தொடர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தை நீர் காக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த தேசத்தை நாச மோசங்கள் தீமைகளிலிருந்து நீர் விலக்கி மீட்டு காத்தருளும். நீர் வழி நடத்தியருளும், நீர் பலப்படுத்தியருளும். கர்த்தாவே, உலக நாடுகளுக்காக இடத்துல வருகிறோம். அநேக இடங்களிலே அமைதி இல்லாத சூழ்நிலை. புதிய வருடம் ஆரம்பித்த உடனே கர்த்தாவே, போர் மூழ்கின்ற தேசங்களாக பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் உண்டு. இவர்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஆண்டவரே, நாங்கள் எல்லோருமே நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் மாறாத ஆண்டவர்,
நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த உலகம் முழுவதுமாக நிரம்பி இருக்கட்டும். உம்முடைய சமாதானமானது உலகம் முழுவதுமாக நிரம்பி இருக்கட்டும். உம்மை பற்றிதான அந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதுமாக பரம்பட்டும். ஆண்டவரே, எல்லோரும் உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய சுவிசேஷத்தை கேட்கவும் ரட்சிக்கப்படவும், நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர் என்பதை உணர்ந்து உம்மிடத்திலே வந்து ஆண்டவரே ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். இதற்காக பிரயாசப்படுகின்ற ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், ஊழிய ஸ்தாபனங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் போகிற அந்த கடினமான பாதையில நீர் அவர்களோடு இருக்கிறதற்காக நன்றி. அவர்களை நீர் தாங்கி பிடிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வழி நடத்தியருளும், நீர் காத்துக்கொள்ளும். தேவரீர், இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை தாங்கி வந்திருக்கிற போது அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த சபைக்கு அவரை நீர் கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, அவர்களோடு நீர் பேசின தயவுக்காக நன்றி. அவர்கள் மூலியமாக எங்களோடு இந்த நாளிலே நீர் பேசியிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமம் மாத்திரமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்றும் என்றுமாய் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் பாடலாக பாடுவோம். இன்று சபையார் அனைவருக்கும் அறிவித்ததன்படி இன்று உடன்படிக்கை ஞாயிறு, பிளட்ஜ் கவர்னன்ஸ் சண்டே. இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த
வரும்பொழுது இந்த ஃப்ளெஜ் ஃபார்ம் கொடுத்துருப்பார்கள். இது யாரும் கிடைக்கவில்லை என்றால் தயவுசெய்து கை உயர்த்தினீர்கள் என்றால் அதை உங்களிடத்திலே கொடுப்பார்கள். இது உங்களுடைய ஃப்ளெஜ் ஃபார்ம். இதில் நீங்கள் பூர்த்தி செய்து இதை பின்னர் இரண்டாவது காணிக்கை எடுக்கும் பொழுது என்று காணிக்கை எடுத்ததன் பின்னர் நீங்கள் காணிக்கையை போட்டதன் பின்னர் முன்னால் இங்கே இருக்கும் இந்த சின்ன பெட்டியிலே போடும்படி கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து உங்களிடம் இந்த ஃப்ளெஜ் ஃபார்ம் இல்லை என்றால் கை வைத்தினீர்கள் என்றால் பின்னால் சகோதரர் ஐசாக் இருக்கிறார், அவர் உங்களிடத்திலே கொடுப்பார். இந்த உடன்படிக்கை ஞாயிறு தினத்திலே நாம் குறிப்பாக காணிக்கை தசம பாகங்கள் கொடுப்பதை குறித்ததான ஃப்ளெஜ் ஃபார்ம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் இதையும் தாண்டி சபையிலே பல ஊழியங்கள் இருக்கிறது. 3 TA சொல்வார்கள்: டைம், டேலண்ட், தைத். சபையிலே அநேக ஊழியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பார்வையிலே எல்லா ஊழியங்களும் ஒரே மாதிரியானவை. உணவு பரிமாறுதல், பாத்திரங்களை கழுவி வைத்தல், நாற்காலி மேசைகளை எடுத்து போடுதல், பின்னர் எடுத்து வைத்தல், இந்த மலர் அலங்காரம், LCCயிலே சபை பரிபாலனத்திலே ஊழியம் செய்தல், இறையருட் பணி, நற்செய்தி பணி, FIB, FIS, தமிழ் டியூஷன், அதுபோல் மாநாட்டிலே இம்மானுவேல் தமிழ் வாராந்திர மாநாட்டிலே செய்வதற்கு அநேக ஊழியங்கள் இருக்கின்றது. நம்முடைய மெதடிஸ்ட் சர்ச் ஜெனரல் கான்ஃபரன்ஸிலே அநேக ஊழியங்கள் உள்ளது. நீங்கள் உங்களுடைய தாளந்துகளையும் நேரத்தையும் கர்த்தருக்கென்று கொடுக்க முன்வருமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது சபையார் எழுந்து நின்று காணிக்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேனினிமையிலும் என்ற பாடலை நாம் பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் மகா கிருபையும் உள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் போதுமானவராக இருந்து கூடவே இருந்து காத்து வழி நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வருவதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதும் கொடுக்கின்ற இந்த காணிக்கைகளை தசம பாகங்களை நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சபையின் ஊழியங்களை தாங்கவும் இன்னும் அதிகமாக கொடுக்கவும் நீர் எங்களுக்கு கிருபையாய் உதவி செய்யும். எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
சபையார் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கையில் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. எபேசியர் 1 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்றும் தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இது கர்த்தருடைய வார்த்தை. சபை ஆரம்பம். இந்த புதிய ஆண்டில் உங்களோடு சேர்ந்து ஊழியம் செய்ய கிடைத்த இன்னொரு வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய பழைய முகங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி, புதிய முகங்களையும் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பழைய முகங்களிலே வளர்ச்சியும் முதிர்ச்சியும் தெரிகிறது. அதற்காகவும் கர்த்தருக்கு நன்றி. இடைப்பட்ட காலத்தில் நான் வெவ்வேறு சபைகளில் பணியாற்றி வந்ததுனால ஒவ்வொரு சபையிலும் வழிபாட்டு முறைகளில் ஒழுங்குகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதனால் குளறுபடிகள் நான் ஏதாவது செஞ்சால் நீங்கள் மன்னிக்கணும். சரியா? கொஞ்ச நாள் ஆகும் மறுபடியும் அம்மோக்கியோனுடைய ட்ரெடிஷனுக்குள்ளே வருவதற்கு. ஆசீர்வாதம் புத்தாண்டு வந்தாலே ஆசீர்வாதத்தின் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன இல்லையா? இன்றைக்கு உடன்படிக்கை ஞாயிறு நாம் அனுசரிக்கும் போது உடன்படிக்கையின் மக்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை சரியானபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஊழியம் செய்த பழங்குடி இனத்து மக்கள் அநேகரிடத்தில் ஆசீர்வாதம் என்னான்னு கேட்டால் நிறைய ஆடுகள் இருக்கிறது தான் அவனுக்கு ஆசீர்வாதம். எந்த மனிதனையும் கேட்டாலும் தான் சொல்லுவான். 100 ஆடு இருக்கிற மனிதன் 200 ஆடு வேணும்னு சொல்லி கேட்பான். அவனுடைய உலக பார்வை, வேர்ல்ட் வியூன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அவன் வைத்திருக்கிற ஆடுகளின் அடிப்படையிலேயே அமையும். ஒரு குறும்ப இனத்தை சேர்ந்த இன்னொரு ஊர் தலைவனிடத்தில் கேட்டேன். அவருக்கு 3 மனைவிகள். அவரிடத்தில் கேட்டேன்,
ஐயா உங்கள் ஊரில் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மனைவி தான் இருக்கிறாங்க, உங்களுக்கு மற்றையா 3, நான் தலைவன் இல்லையா, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதனால் மும்மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்னு தெரியல இல்லையா? அதை நான் ஊக்குவிப்பதும் கிடையாது. யூதனை கேட்டால் அவன் சொல்லியிருப்பான், நீண்ட வாழ்வு, பெரிய குடும்பம், அமோக விளைச்சல், எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு, இப்படி பல காரியங்களை அடுக்கிக் கொண்டே செல்வான். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, இதைத்தான் ஆசீர்வாதமாய் உடன்படிக்கையின் பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாய் கருதினார்கள். எண்ணாகமத்தின் 6ஆம் அதிகாரத்தில் ஆரோனுடைய ஆசீர்வாதத்திலையும் இப்படிப்பட்ட சில ஆசீர்வாதங்கள் வரிசைப்படுத்தப்படுகின்றன. நாம் நினைக்கிற ஆசீர்வாதங்கள் சில நேரங்களிலே காணக்கூடியவர்களாய், பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களாய், அழிந்து போகும் இல்லை மறைந்து போகும் இல்லை குறைந்து போகும் ஆசீர்வாதங்களாய், இந்த உலகத்துக்கு மாத்திரமே உரிய ஆசீர்வாதங்களாய் இருக்கும். அதை வைத்துதான் பிசாசு இயேசுவையும் சோதிக்க முயற்சி செய்தான். உலகத்தை காட்டிவிட்டு இவற்றையெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொன்னான். இயேசு மறுத்துவிட்டார். எபேசிய விசுவாசிகளுக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினுடைய பரிமாணங்களை சுட்டி காட்டுகிறார். எபேசிய கிறிஸ்தவர்கள் யூதர் அல்லாத பின்புலத்தை சேர்ந்தவர்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சின்னத்திலே காணக்கூடியவர்களாக இருப்பதில்லை, பொருள் சார்ந்ததாக இருப்பதில்லை, அழிந்து போகும் ஆசீர்வாதங்கள் இல்லை. அவைகளெல்லாம் உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள். ஜீசஸ் நெவர் ப்ராமிஸ்ட் உட்டோப்பியா. உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், இடியாப்பம் தோசை எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அது கீழ்த்தரமான எண்ணங்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் இல்லை தெய்வீக ஆசீர்வாதங்கள், அவைகள் எல்லாமே ஆவிக்குரியவைகள். அதனுடைய ஊற்று யார்? கர்த்தர் தான். இவை நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்குமானால், புது உடன்படிக்கையின் மக்களாகிய நாம் ஒரு வெற்றியான நிறைவான ஆண்டை கட்டாயம் முடிக்க முடியும். தெய்வீக ஆசீர்வாதங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்களை யாராவது சொல்வார்கள் என்றால் துணிந்து அதை நிராகரிக்க நாம் படித்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்லட்டுமா? If somebody promises you a blessing apart from Jesus Christ, you should deliberately reject or put it aside. That's the way devil tempts sometime. Anything that comes apart from Christ may not be spiritual, may not be good, may be evil. நாம் வாசிக்கட்ட பகுதியில் பல வசனங்கள் இருக்கின்றன. நான் 3 குறிப்பிட்ட காரியங்களை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதில் திரித்துவம் அடங்கியிருக்கிறது. பிதா நம்மை புத்திர சுவீகாரமாக்கி கொண்டார், தத்தெடுத்து கொண்டார். 6வது வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தத்தெடுத்து கொண்டது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்பதே பெரிய ஆசீர்வாதம். ரைட்? நம்முடைய முயற்சினால் நாம் கடவுளுடைய பிள்ளையாய் மாறவே இல்லை. என்னுடைய தகுதியின் அடிப்படையிலையும் நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்க முடியாது. சென்ற வாரம் இல்லை முந்தனத்து வரை என்னோடு கூட ஒரு நண்பர் இருந்தார். என்னை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தின ஒரு அருமையான சகோதரன். நாங்கள் பல காரியங்களை
பேசிக்கொண்டே வந்தோம். ஒரு சூழ்நிலை நான் யோசித்தேன், நான் அந்த சகோதரன் என்னை வந்து சந்தித்திருக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு சொல்லியிருக்காவிட்டால், வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு யோசித்தேன். ஒன்று குடிகாரன் ஆகிருப்பேன், ஏன்னா எங்கள் ஊரில் குடி விசேஷம். இல்லை திருடனாக மாறினாலும் மாறியிருப்பேன். இல்லை நான் வேலை செஞ்ச இடத்துல லஞ்சம் பெருக்கெடுத்து போச்சு, லஞ்ச பிஸ்னாரியாக மாறியிருப்பேன், லஞ்ச பேர் வழியாக மாறியிருப்பேன். இன்னும் பல ஆப்ஷன். But in and through, I saw Christ's sovereign plan. Jesus took me in. Adoption is a glorious picture. புத்திர ஸ்வீகாரம் என்பது ஒரு அருமையான காட்சி நமக்கு. ஏன்? அது கிறிஸ்து நம்மை அவருடைய குடும்பத்திலே சேர்த்து கொண்டார், இணைத்து கொண்டார், பிணைத்து கொண்டார், பகுதியாய் மாற்றிக்கொண்டார். அன்பினால முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியம் அது. ஒரே வீட்டாராய் மாற்றினார். பல அடையாளங்கள் நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னால் இருந்தன, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. அந்த அடையாளங்களெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு புது அடையாளம் கொடுத்தார். என்ன அடையாளம்? நான் இயேசுவின் பிள்ளை, இல்லையா? நான் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை. தத்தெடுப்பு என்ற வார்த்தை ரொம்ப சுலபமாய் நடக்கிற காரியமே அல்ல. உலகளாவில் உலகத்தின் பார்வையில் அது சட்டமாக்கப்பட வேண்டும், அதற்கான வழிமுறைகளுக்குள்ளே செல்ல வேண்டும். ஆனால் இயேசு நம்மை பிள்ளைகளாக மாற்றும்போது அந்தகாரத்தின் இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர் யார்? பிதா உட்படுத்தினார். இட்ஸ் ஃபாதர்ஸ் வில் that we become his children. That was not an easy option. We were under the clutches of the devil or darkness. God deliberately took us out of it. எடுத்தவர் ஏதோ அனாதையாக விட்டு இல்லை, அவருடைய குடும்பத்துக்குள்ள முதலாவது ஆசீர்வாதம் அதான். புத்தாண்டில் என்ன வேணும்னு லிஸ்ட்டு போட்டிருப்பீங்க. இப்போ இருக்கிற தீர்க்கதரிசிகள்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிடுறாங்க. இடி இடிக்கும், மழை பெய்யும், நீ பாதுகாக்க, அதெல்லாம் சொல்ல. நான் புத்தாண்டின் பெரிய ஆசீர்வாதம், நீங்களும் நானும் அவரால் தத்தெடுக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாய் மாறிவிட்டேன். Ephesians chapter 1 verse 4 and 6 says, accordance with his pleasure and his will. God planned it. God took pleasure in it, right? நம்ம மூஞ்சி அவ்வளோ நல்லா இல்லைல்ல, நம்முடைய குணம் அவ்வளோ நல்லா இல்லை, நம்முடைய பின்னணி அவ்வளோ நல்லா இல்லை, நம்முடைய ரெக்கார்டு நல்லா இல்லை. இதெல்லாம் தாண்டி ஆண்டவர் நம்மை விருப்பப்பட்டு திட்டமிட்டு உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே குறித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றிக்கொண்டார். Incorporation is a word very rich. Incorporation is I in him, he in me. ரெண்டும். அவர் எனக்குள்ளாக, நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன். பின்னி பிணைக்கப்பட்ட அந்த அன்பின் உறவுக்குள்ளே, குடும்ப பந்தத்துக்குள்ளே நாம் வந்துவிட்டோம். This is our position in Christ. Nothing should rob it. இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற ஒரு அருமையான இடம். Satan always attempts to rob this position. ஆண்டவர் கஷ்டப்பட்டு நம்மை அந்தகாரத்தின் பிடியிலிருந்து மீட்டு கொண்டு வந்தாரே, சுலபமாக தட்டி போக விடாதீங்க. That should be your prayer this year. ஆண்டவரே, நான் எந்த விதத்திலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற இந்த அடையாளத்தை, ஆண்டவர் எனக்கு தந்த, பிதா எனக்கு கொடுத்த இந்த அடையாளத்தை, உறவை நான் இழக்கவே கூடாது. So the presence of God is very important. Standing in the presence is very important. It's an everyday practice.
தற்காலத்தில் 3 நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம், 1 நாள் உபவாசம் போயிட்டு வந்துட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொல்லக்கூடாது. இட்ஸ் எவ்ரி டே, எவ்ரி மார்னிங், எவ்ரி ஈவினிங், ஒர்க் பிளேஸ். Our intimate presence with God should continue. That's our protection. That's our security. Why did God choose me? ஏன் உன்னையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவர் 1:4 சொல்றாரு, அவர் என்னை தெரிந்து கொண்டார். இட்ஸ் a deliberate choice. நான் ஏதோ சிறப்பானவன் என்பதற்காக இல்லை. We are divine choice. இது ஆவிக்குரிய முத்திரை இல்லையா? படிச்சுமா? God put his stamp on us. Father put his stamp on us. அந்த அடையாளத்தை அழிப்பதற்காக எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் சில நேரத்தில் நம்முடைய குறுக்கு புத்தி கூட சில நேரத்தில் இதை அழிச்சிடும். ஒரு கணத்தில் மறந்துடுவோம். What God has planned before the foundation of the world, உலகத் தோற்றத்திற்கு முன்பாக குறித்து நம்மை மாற்றினாரே, it was not an accident. It's a precious truth of reality. ஒரு யூதனுக்கு அவன் நினச்சான், நான் அப்பாவுடைய பிள்ளை, பழைய உடன்படிக்கையினால் எனக்கு தான் அவர் அந்த வம்சத்தில் வந்தேன், ஆபிரகாமின் குமாரன் நான். ஆனால் நமக்கு தத்தெடுத்து கொண்டதுனால அதை காட்டிலும் அதிக ஸ்லாக்கியம். ஏன் சொல்லுகிறேன்? ரோம அரசாட்சியில் ஒரு தகப்பன் தன்னுடைய குமாரனை டிசோன் பண்ண முடியும், தவிர்க்க முடியும், ஒதுக்கி ஓட முடியும், உதாசீனப்படுத்த முடியும். ஆனால் தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையை அவன் எளிதில் தள்ள முடியாது. A Roman father can disown his legal child, biological child, at some point, but adopted child, he should not disown. What a privilege, இல்லையா? இதுக்கெல்லாம் ஆமென் சொல்லுவீங்களா? யாரும் வாய் சிரிக்க தான் செய்யுன்னு காட்டுறீங்க. ஆமென். Yes, we are very precious, very precious. Got it. அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எல்லா விதத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். The other privilege that is adoption brings is you can call him Abba Father. வளர்ப்பு தந்தை அல்ல, அப்பா, தெய்வீக தந்தை. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லும்போது இட்ஸ் நாட் இன் பிராக்கெட், ஃபுல் ஓனர்ஷிப். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம், யாராவது வாசிங்கள், 15-16. Yes, it's beautiful scenery, right? யாரோ சாட்சி சொல்றதில்ல, a divine witness, divine witness. இப்போ நாம் என்ன செய்யணும்? வாழ்ந்து காட்ட வேண்டும். We have to live it out. 2026 365 நாள் நாம் வாழ்ந்து காட்டணும். அப்படிதானே? Too many times it's a problem even with pastors. Our personalities stand out. என்னுடைய குணாதிசயம் அடிக்கடி கோவப்படும், நான் யாருன்னு காட்டிடுறேன்னு சொல்கிறோம் இல்லையா? விட்டு கட்டிடுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? சிங்கப்பூர் லாங்குவேஜில் நான் எந்த பகுதியிலேருந்து வந்தேன்னு காட்டுறேன்டா. இந்த வருஷத்தினுடைய எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகத்தான் இருக்க வேண்டும். இட்ஸ் நாட் மை பர்சனாலிட்டி, இட்ஸ் காட் ஹூ ஓன்ஸ் அஸ். அவருடைய முத்திரை பிராண்ட் நம்ம மேலே குத்திட்டார். அப்படின்னா
கிறிஸ்துவை போலொத்த சாயல் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நம்மிலே அழகு என்ன? கிறிஸ்து நம்மிலே வெளிப்படுவதுதான் அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய சந்தோஷம், அவருடைய சித்தம், எல்லாவற்றிலும் நம்முடைய மதிப்பீடுகள் கூட. The Christ likeness should be our goal. The holiness of God is in our goal. வழுவாமல் நம்மை காக்க வல்லவர் அவர், இல்லையா? யூதா 24வது வசனம். வழுவாதபடி காப்பவர் மாத்திரமல்ல, மாசில்லாதபடி நம்மை நிறுத்த வல்லவர் அவர், இல்லையா? அப்போ நம்முடைய டிபெண்டன்சி, நம்முடைய சார்நிறுத்தல் அவர் மேலாகவே இருக்க வேண்டும். A glorious adoption. You are not your own. திரும்ப சொல்லட்டுமா? இந்த ஆண்டில் நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த பாட்டு பாடுறோமா? கீர்த்தனை பாடுவீங்களா? அதை நீ உனக்கு சொந்தம் அல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நீ உனக்கு சொந்தம் அல்லவே, நிமலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அப்படித்தானா? அந்த பாட்டு எந்த சூழ்நிலையில் எழுதினாங்க தெரியுமா? ஒரு என்ன சொல்கிறது, சபை ஊழியர், அவருக்கு 2 பசங்க, ஒருத்தன் தாசன், ஒருத்தன் நேசன். இந்த காலத்து சபை ஊழியர், கிராமத்து ஊழியருக்கு நிறைய காசு இருக்காது. ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தாரு. அந்த பென்சிலுக்கு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தன். அப்பா பார்த்தாரு, உபதேசியார். அவருக்கு பெரிய வருத்தம். ஏன்டா சண்டை போடுறீங்க? இந்த பென்சில் எனக்கு சொந்தம், இந்த பென்சில் எனக்கு சொந்தம், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாரு, எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்து, இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் அழுது கொண்டே அந்த பாட்டு பாடினார். நீ உனக்கு சொந்தம் அல்லவே, தாசா நேசா நீ உனக்கு சொந்தம் அல்லவே. இதுக்கப்புறம் தான் அந்த தாசா நேசா எடுத்துகிட்டு எல்லாருக்கும் சொந்தம் ஆகிடுச்சு இந்த பாட்டு. யூ ஆர் நாட் யுவர் ஓன். சண்டை போட்டுக்காதீங்க. I know whom I am talking to. This is not the year of fight to establish your identity, your power, your strength, your position. This is a year of God's identity that should be stronger and stronger and stronger, clearer and clearer and clearer. இரண்டாவது, பிதா நம்மை அவருடைய குமாரனாய் மாற்றினார். குமாரன் என்ன பண்ணார் பாருங்க? திஸ் a lavishing act of redemption. மீட்பின் ஒரு செயலை செய்தார். வாசியுங்கள் 7வது வசனம், எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. இட்ஸ் ப்ளூரலிஸ்டிக், ரைட்? தனிப்பட்ட விதத்தில் சொல்ல எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் அவருடைய கிருபை போதும். A picture of redemption is a glorious picture because it's an act of grace again. குமாரன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் சொல்கிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவன் அருளிய பெரிய ஈவு. You did not become a child by your merits because of the cross. சிலுவையினாலே நமக்கு கிடைத்த பெரிய மீட்பு. இந்த ரிடம்ஷன் என்கிற வார்த்தை, மீட்பு என்கிற வார்த்தை சில இடங்களிலே பயன்படுத்தப்பட்டது. ஒன்று, ஸ்லேவரி மார்க்கெட், அடிமை சந்தையில் பயன்படுத்தப்பட்டது. அடிமைகள் விற்கும் வாங்கும் காலகட்டம் அது. அடிமைகள் சில நேரத்தில் சந்தைகளிலே நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் வேறையாவது வாங்கணும்னு சொன்னோம்னா காசு கொடுத்து வாங்கணும். முழு விலையும் கிரயமும் கொடுத்து வாங்க வேண்டும். அதுதான் மீட்பு என்பது. அப்படி மீட்கப்பட்டவன்
திரும்ப இன்னொரு இடத்துல அடிமையாய் போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நான் கர்த்தர் நம்மை பிசாசினுடைய அடிமை சந்தையில் மாட்டிக்கொண்டோமே, வேறு யாரும் கொடுக்க முடியாத பெரிய விலையை கொடுத்து ஒன் ஹேஸ் டு பே பேக். இயேசுநாதர் சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்னது, அதை ஊற்றி முடிச்சார், இதை முடிச்சார், மூச்சு விட்டார்லாம் சொல்கிறேன் இல்லையா, அதை தாண்டி அது உண்மையான அர்த்தம். he paid it all for all of us. நம்ம எல்லாருமே சீப்பானவங்கள்ல, வெரி எக்ஸ்பென்சிவ். எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ்? கடவுள் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை முற்றிலுமாய் ஊற்றி கொடுத்து நம்மை மீட்டாரே, அதுதான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இராணுவ சண்டை போர் நடந்தபோது, போர் கைதிகளை மீட்கும் போதும் காசு கொடுத்து தான் மீட்பாங்க. எதிராளி நம்மை ஜெயித்து விட்டான், ஆண்டவர் நம்மை அவனிடத்திலிருந்து விலை கொடுத்து மீட்டார். God has to send his own son. கடவுள் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்து நம்மை மீட்டார். மார்க் 10:45 அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் தன் ஜீவனை கொடுக்கும் வந்தார். What a price it is. When God says it is finished, the transaction is over. கடவுள் இன்னும் உனக்காக ரத்தம் சேர்ந்து அனுமதிக்கூடாது இல்லையா? அப்படிதானே? நம்ம சில பேருக்கு இதுக்கு பழக்கமாகிடுச்சு, ஓந்து எழுந்துக்கிறோம். ஏன்? காட்ஸ் கிராஸ் இஸ் தேர். எஸ், ட்ரூ, அது உண்மை. அதுக்காக கர்த்தரை திரும்ப திரும்ப ரத்தம் சிந்தி வைக்காதீங்க. God has paid it all, once for all, for all of us. எல்லாருக்காகவுமே ரத்தம் சிந்தித்தார். அதே நேரத்தில் பாவ மன்னிப்பாகிய மீட்புன்னு ஒன்று இருக்குது. நான் சொன்னேன், விலைக்கு வாங்கப்பட்டவனுக்கு அடிமையாக போயிடணும், வாங்கினவனுக்கு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு வசனம், there is forgiveness and freedom, right? To let go. அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ வேண்டிய அவசியமில்லை, விடுதலையோடு. கதை நான் முன்ன ஒரு தடவை இங்கே சொல்லியிருக்கிறேன், திரும்ப சொல்கிறேன். சின்ன பையன் ஒருத்தன் சந்தைக்கு போனான், மார்க்கெட்டுக்கு போனான். அங்கே நிறைய குருவிகள் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு குருவி யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது அசிங்கமாக இருந்துச்சு, அதுக்கு மதிப்பு இல்லை. இப்போ இந்த பையனுக்கு அந்த குருவியை வாங்கணும்னு ஆசை. போய் கேட்டான், எவ்வளோயா விலைன்னு. அவன் சொன்னான், நீ எவ்வளோ இருக்குதோ கொண்டா கொடு, நான் இந்த குருவியை கொடுத்துறேன். யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்கிறதில்ல? அது கலர் நல்லா இல்லை, அது கத்தனை அசிங்கமாகுது, அதனால் யாருக்கும் ஒரு நன்மை இல்லை. இந்த பையன் போனான், வேலை செஞ்சான். இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் காசு வாங்கிட்டு ஓடி வந்தான். அதை எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு கேட்டான். வியாபாரி அந்த காசை வாங்கிட்டு அந்த குருவியை கொடுத்தாரு, அந்த கூண்டோடு கொடுத்தாரு. இவன் எடுத்துகிட்டு போனான். அது பின்னாடி ஒரு ஆள், இந்த குருவியை இது வரைக்கும் யாருமே வாங்கலையே, இவன் மட்டும் வாங்கிட்டானே, எதுக்காக வாங்கினான்? மேபி பிரியாணி செய்ய போகிறான்னா தெரியலையே. பின்னாடியே போனார். திறந்த வெளியில் அந்த குருவியை திறந்து விட்டான். அந்த குருவி கீச்சு கீச்சு கீச்சுன்னு கத்திட்டே போச்சு. அவனுக்கு சிரிப்பாச்சு. இந்த பையன், அதை பின்னாடி வந்த பையன் பார்த்துக்கிட்டே இருந்து கேட்டான், டேய் என்னடா அது பாட்டுன்னு கத்திட்டு போகுது? விடுதலை விடுதலை விடுதலைன்னு கத்துது அது. என்ன விடுதலை? நாம் அடிமைகள் அல்ல. We are not slaves again. We are freed with the precious blood of Jesus Christ. Not only redemption, there's a package that comes along, forgiveness and freedom. Freedom.
There's a lavishing act. According to the riches of His grace, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கிருபை. Abounding grace, overflowing grace, fountain. தண்ணீர் தொடர்ந்து சுரந்து கொண்டிருப்பது போல கிருபை சுரந்து கொண்டே இருந்தது. குமாரனுடைய அன்பு பெருசு, அவர் காட்டி சென்ற தியாகம் பெருசு, அவர் சிந்தின ரத்தம் பெரிது, அது நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. Redemption is a blessing. The third one, and I'm through. It's a magnanimous act of revelation of His mystery. இந்த ரகசியத்தை பெரிய மனதோடு அவர் சாதாரண மனிதனுக்கு கொடுத்த என்ன ரகசியம்? கிறிஸ்துவை குறித்த சத்தியம், ஆண்டவரை குறித்த சத்தியம். சத்தியம் மறைக்கப்பட்டிருந்த காலம். ஏன் மறைக்கப்பட்டது? பிசாசானவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியைப் போல இருந்து மக்களுடைய கண்களை குருடாக்கி கொண்டு விட்டான். அதனால் கடவுளை அவர்கள் பார்ப்பதற்கு கடினம். கடவுளை குறித்த சுவிசேஷம் அவங்களுக்கு வெளிப்படவில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா அவர்கள் மேலே முக்காடு இருந்துச்சு. அதனால் வெளிப்படுத்தல் என்பது அவருக்கு கிடைக்காத ஒன்று, வெளிப்பாடு இல்லை. யூதன் நினைச்சான் எங்களுக்கு மாத்திரம்தான் சத்தியம். யூதர் அல்லாதோருக்கு சத்தியம் அல்ல. அதில் இன்னொரு கூட்டம் இருந்தாங்க, நாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லி, ஞான கோட்பாடு உடையவர்கள். அவங்க சொன்னாங்க எங்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு, ஞானம் என்பது எங்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. ஸோ காமன் மேன் was forbidden. He lived in ignorance because he was told that wisdom is not for them. திருச்சபை மறுமலர்ச்சி வருவதற்கு முன்பாக கிறிஸ்துவர் என்று சொல்லப்பட்ட மக்களுக்கும் வேதம் விளக்கப்பட்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் தங்களுக்கு என்று வேதத்தை வைத்து அவங்களே படிச்சுட்டு அவங்களே இருந்தாங்க இல்லையா? இந்தியாவில் ஆரியர்கள்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, the Aryans say we are the blessed people. If you ask a Jew, he will say we are the people of covenant. We only can have revelation. God chose to reveal the hidden truth to people like you and me. நீ வேதம் கையில் இருக்கிறது, வசனம் சொல்லப்படுகிறது, எல்லாரும் புரிந்து கொள்ளப்படுகிறார்கள். What a confidence God has in His people. கடவுள் நம்மேலே அக்கறை உள்ளவராய் சத்தியத்தை நமக்கு கொடுத்தார். பவுல் சொன்னார், இந்த பாண்டங்களிலே விலையேற பெற்ற பொக்கிஷம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னார். அதான் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் அறிந்திராவிட்டால் இன்னும் இருட்டிலே அந்தகாரத்திலே மறைந்து போயிருப்போம். சில நாட்களுக்கு முன்பாக நான் லிஃப்டில் வந்தப்போ திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லார் மூஞ்சும் தெரியுது, என் மூஞ்சி தெரியல. நம்ம கலர் அந்த மாதிரி ட்ரேட்மார்க் கலரில் தெரியல. திரும்ப லைட்டு வந்த பிறகு தான் என் முகம் கொஞ்சம் தெரிஞ்சுது. ஒரு காலத்தில் இருட்டோடு இருட்டாய் நாம் இருந்தோமே, சத்திய வெளிச்சம் நமக்கு இல்லையே. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். It's a privilege. The revelation of the mystery is a real blessing to you and me, common man. ஒரு நாள் நான் ஒரு ஆதிவாசி கிராமத்துக்கு சென்றபோது வெத்தலை தோட்டத்து மேலே ஏறிட்டு ஒரு பையன் பைபிள் படிச்சுட்டு இருந்தான்.
அவள் என்னடா செய்கிறேன்னு கேட்டால், நான் வந்து யோவான் 14 அதிகாரம் 27 படித்தேன். படிங்க யாராச்சும் அதை. யோவான் 14:27. ரைட். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். என்னடா புரிஞ்சிச்சின்னு கேட்டேன். அவன் சொன்னான், உலகம் கூட சமாதானம் கொடுக்கும், ஆனால் இயேசு கொடுக்குற சமாதானம் வித்தியாசம்னா. என் மண்டில் யாரோ வங்கி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா? பைபிள் ஸ்கூல்லாம் சொல்லித்தரது இல்லை. You ask a theological student, he will have his own explanation. This guy was uneducated, illiterate, trying to learn by his own efforts. He read the New Testament. கிளாஸ்ரூமில் இல்லை, வெத்தலை தோட்டத்து மேலே உட்காந்துட்டு இருக்கான், வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். தங்கராஜ், I spoke to him on the New Year's Day. He could understand. ஆழமான சத்தியத்தையும் பாமர மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். There's a glorious revelation because of the magnanimity of Christ. பெருந்தன்மை, பெருமனசு உள்ள ஆண்டவர் நம்ம கையிலையும் பைபிளை கொடுத்தார். சில நேரத்தில் இதை எடுத்துகிட்டு வரத்துக்கு பயப்படுறோம் இல்லையா? இதை படிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம். நேரம் இருந்தால் காலம் இருந்தால்னு சொல்கிறோம். அப்படி தானே? I've been asking some people, young people and older people also, நீங்கள் பைபிள் படிச்சிங்களா? இல்லை இந்த வாரம் என்ன படிச்சு கேட்டேன். இல்லை பாஸ்டர், எப்போ படிப்பீங்க? நேரம் இருந்தால் படிப்பேன், இல்லாட்டி சத்தியம் நம்மை வழிநடத்தும், வெளிச்சத்திலே வழிநடத்தும். இட்ஸ் a blessing. It's a blessing. It is His good pleasure that we are here. அவருடைய பெருந்தன்மையினாலே நாம் இங்கே இருக்கிறோம். இது மூணையும் மந்திரவனாவா? நல்ல ஆசீர்வாதம். வேறு எதுவும் கிடைக்கலன்னா கவலைப்படாதீங்க. ப்ரமோஷன் கிடைக்கலன்னா கவலைப்பட வேணாம். இது மூணு முக்கியம். Adoption that made us His children. உறவு. Redemption that gives us freedom and forgiveness. மூன்றாவது, revelation of His mystery. வேதத்தின் ரகசியம் நம்ம கையில் இருக்கிறது. இதை பொக்கிஷமாக பாதுகாத்தீங்கன்னா, this year would be a joyful year for all of us. God bless you. கேட்ட சத்தியத்திற்கு மறுமொழியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று சுந்தர பரமதேவன் மைந்தன் என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். இந்த இரண்டாவது காணிக்கை கட்டட பராமரிப்பு நிதிக்கென்று எடுக்கப்பட்டு வருகிறது. அதே போல் இந்த காணிக்கை கொடுத்த பின்னர் உங்கள் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிளட்ஜ் ஃபார்மை தயவுசெய்து பூர்த்தி செய்து நீங்கள் காணிக்கை போட்ட பின்னர் முன்னால் வந்து இருக்கும் சிறிய பட்டியலே போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Kristo
ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது விசிட்டர்ஸ்? ஓகே, நாம் இந்த வாரத்தினுடைய அறிவிப்புகளை பார்ப்போம். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் சண்டே ஸ்கூல் பேரண்ட்ஸ் டயலாக் அண்ட் சில்ட்ரன் ஓரியன்டேஷன், இது வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிற்பாடு 12 மணிக்கு இது மவுண்ட் ஆலிவ்ஸில் நடைபெறும். எனவே பேரண்ட்ஸ், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுடைய பேரண்ட்ஸ் யாவரும் இதில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கடைசி சனிக்கிழமை இம்மானுவேல் தமிழ் வருடாந்திர மாநாட்டினுடைய ஸ்தோத்திர ஆராதனையாக நடைபெறும். Every fourth Saturday of January will be ETAC Thanksgiving service. இந்த முறையும் அந்த ஆராதனை இது ஷார்ட் ஸ்ட்ரீட் திருச்சபையிலே நடைபெற இருக்கின்றது. எனவே ஆராதனை முடிந்த உடனே பாடல் நாம் யாவரும் இது எல்லாருமே சேர்ந்து நாம் போய் அங்கே நின்று பாடக்கூடிய ஒரு காரியம். இது இன்னொரு விசேஷம் என்னென்றால் இது 50வது வருடம், 50th anniversary. அதனால் சபையார் யாவரும் முடிந்த உடனே இங்கேருந்து அந்த பாடல் நல்லா ஒரு தெரிஞ்ச ஒரு பாடல் தான், எல்லாரும் இருந்து அந்த பாடல் ப்ராக்டிஸ் பண்ணும்படியாக உங்களை அழைக்கிறேன். இந்த வாரமும் அடுத்த 2 ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை முடிந்தவுடன் இந்த பாடல் ப்ராக்டிஸ் இருக்கும். எனவே யாவரும் இதில் இருந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இதில் ரெனோவேஷன் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கின்றது. எனவே இந்த வார கடைசியில் பாஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அங்கே இருக்கிற காரியங்கள் நம்ம கிளியர் பண்ணிவிட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அதே சமயத்தில் இங்கே க்ரை ரூம் போன்ற இடங்களிலும் ஒரு சில காரியங்கள் இருக்கின்றது. முன்பாக பொறுப்புகளில் இருந்தவர்கள் இப்பொழுது பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் தயவுசெய்து அந்த காரியங்களை அது என்னன்ற எடுத்து அதை கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஷெல்ஃபில் நீங்கள் வைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதற்கான விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் சகோதரர் ராஜாவை நீங்கள் அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வேறு அறிவிப்புகள் இல்லை. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த மாதத்தினுடைய வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இது யோவான் 13வது அதிகாரம் வசனங்கள் 34, 35. நாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி, திருவிருந்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே உடன்படிக்கை செய்யும்படியாக நீர் செய்த கிருபைக்காக நன்றி. செய்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே இறுதி வரை உண்மையாயிருக்க ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பதில் மாத்திரமல்ல, எங்களுடைய நேரம் தாளந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையாயிருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை உமக்கென்று பிரித்தெடுத்தீரே, புத்திர சுவிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே எங்களிலே பெருகும் மகிமைப்படும். உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் பேரில் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும் நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும் திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.